ஹாய் மகா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம தேங்காய்பட்டினம் ஜங்ஷன்ல நம்ம வீதலீட சேர்க்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கு. யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பயன்பெறுங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டிவிக்கே பாட்டிகள் செய்ய குற்றச்சாட்டுகளை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது. எங்களுடைய வீதலீட சேர்க்கத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் மேலிடத்திலிருந்து விட்டுற தகவல் அவங்க புதிய அரசு அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். யாருமே பெருசா அவங்களை குற்றச்சாட்டு பண்ணாங்க. அவங்க டைம் எடுத்து அவங்க பொறுமையா பண்ணுவாங்க, நல்லதா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை எங்களுக்கு வெளியிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் தந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க பாத்தீங்கன்னா பேசாம இருக்கேன். இல்லன்னா 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வச்சுட்டு நீங்க காட்டுற அந்த கோமாளித்தனத்துக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எகிரி அடிச்சிருப்பேன். ஆனா நான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கேன். எங்களோட மேலிடத்தை எங்க அண்ணாமலை தலைவர் தந்த தகவல் இதுதான். அதனாலதான் நாங்க இந்த அளவு பொறுமையா இருக்கேன். ஆனா இதை கூட சில டிவிக்கு தொண்டர்கள் ஏத்துக்கொள்ளாம எல்லாருமே நம்ம ஒரு வீதலீட சேர்க்கத்தினுடைய கூட்டமோ ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு ஒரு தகவல் வெளியிட்டா அதுல ஃபயர் விட்டுட்டு இருக்குதியா, நம்மள கோமாளி ஆக்குதியா, சிரிக்குதியா, கிண்டல் பண்ணுதியா, டிராபிக் அதிகமா இருக்கு அந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ்கள் பண்ணுதியா, இந்த மாதிரிப்பட்ட கோமாளி வேலையை நீங்க பாத்துருக்கியா. அதாவது டிவிக்கு தோழர்களே, உங்க கட்சியே வேலை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு பிரபல நடிகராக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னிருந்தீங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நிலைமையில தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். உங்களை செயல்படுத்த வச்சுக்கணும் அப்படிதான் எங்க எண்ணமே தவிர உங்களை அடிக்கணும், உங்களை வீழ்த்தணும் அப்படி உள்ள எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிக்குது. அதனால டிவிக்கே தொண்டர்கள் உங்களுடைய கட்சியினுடைய பெயரை நீங்க கெடுக்காத நீங்க செயல்படுவது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்கிட்ட நீங்க மோத வந்தீங்கன்னா நான் ஓப்பன் அடி அடிப்பேன், புரியுதா. நீங்க சில டிவிக்கு அரசியல் தலைவர்களுடைய கைக்கூலிகள் பாத்தீங்கன்னா எனக்கு மிரட்டல் விடுத்துட்டு இருக்கியா, என்ன அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், எனக்கு மிரட்டல் விட்டுட்டு இருக்கியா. நீங்க நான் யார் அடிச்ச தொடங்குறேன் அப்படின்னா உங்களுடைய அண்டவள தண்டவளம் வரைக்கும் நான் ஏத்தில விட மாட்டேன், புரியுதா. நீங்க எங்க கமிஷன் கரப்ஷன் எல்லாம் எங்க பண்ண, எவன்ட என்ன எவ்வளவு லஞ்சம் வாங்கினியா, உங்களுடைய கார் எடுக்க என்ன காரணம், எல்லா தகவல் புட்டு புட்டா வச்சிருவேன். ஆனா நான் பொறுமையா இருக்குது. எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவல் எந்த கட்சியையும் தாக்கக்கூடாது, அவர்களுக்கு டைம் கொடுத்து அவர்களை செயல்படுத்த நம்ம செய்யணுமே தவிர அவர்களை வீழ்த்தி அவர்களை தள்ளி அந்த இடத்துல நம்ம வரைக்கும் ஆசைப்படக்கூடாது. அவர்கள் சரியான முறையில் செயல்பட்டால் அவர்களே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு புரிதல் கொண்ட ஒரு அரசியல் தலைவன் கொடுத்த ஒரு விளக்கத்தினாலதான் நான் இந்த அளவுக்கு பொறுமையாட்ட செயல்பட்டு இருக்கேன். என்ன அதே போல சீமான் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவா பேசியேன், அடுத்தது டிவிகேக்கு அதிமுக அகேன்ஸ்டா பேசியேன் அப்படின்னு ஒரு சிலர் கிண்டல் பண்ணுதியா. அதாவது எங்களுக்கு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்க புதிய திட்டங்களை வழிமுறைகளை கொண்டு வரணும். தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு, அதாவது இலவசம் இல்லாத ஒரு பயணத்தை கொண்டு போகும்போது மக்களுடைய மனதில ஒரு ஆழமான ஒரு பிடித்தம் வரும். இந்த ஏமாத்த அரசியல் இருக்காது. அப்புறம் இந்த அரசு பஸ்ல போகும்போது இலவசம் சொல்லி நாட்டினுடைய கடனுக்கு நிலைமை எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதை குறைக்கும் விதமாக பல நல்ல திட்டங்கள் எடுத்திருக்காரு. அப்ப அவரு அந்த மாதிரி செயல்பாடுகள் எந்த அரசியல் தலைவரும் எடுக்கல. அதனால என்னுடைய சில பல விஷயங்கள் அவர் எடுக்க நல்ல விஷயங்கள் ஆதரவா இருக்கு. ஆனா இதே சீமான் அவர்கள் கூட செய்த குற்றங்களை கூட நான் குத்தி தட்டிருக்கேன் என்னது ஐடியில, புரியுதா. அதனால தேவையில்லாத என்கிட்ட யாரும் டிவிகே தொண்டர்கள் நோண்ட வராதிங்க, பரவாயில்ல உங்களை நான் நோண்டி விட்டுருவேன். நான் நம்ம வீதலீட சேர்க்கத்தினுடைய தொடர் அப்டேட் அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன். மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக நம்ம வீதலீட சேர்க்கத்துல நீங்களும் ஜாயின் பண்ணக்கு நம்ம இயக்கம் காத்துட்டு இருக்கு. யாராவது நம்ம வீதலீட சேர்க்கத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்னைய கூட்டம் நம்ம அம்சில நடக்க போகுது. சோ எங்க நடக்குது, உங்க ஏரியால நீங்க எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியால நம்ம வாலண்டியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு உங்களை அவங்க உறுப்பினராக சேர்த்துருவாங்க. சோ அதுக்குள்ள நடவடிக்கைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீதலீட சேர்க்கத்தினுடைய தொடர் நிகழ்ச்சி அப்டேட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதே போல ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சி குற்றம் செய்தாத குற்றம்னு சொல்லக்கூடியவனாய், எந்த கட்சியாவது நல்ல செய்தாத பாராட்டக்கூடியவனாய், என்னை நோண்டி என்ன வீழ்த்திடலாம் பறக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இதோட விட்டுருங்க. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி.